தோல்வியில் ஏற்பட்டு தற்கொலை கூட முயற்சி பண்ணுவார். ஆனா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் யாரா இருந்தாலும் சரி. ஆக மொத்தம் இது காரணம், இதுல இருந்து விடுபட ஒரு வழிமுறை உண்டு. அதே நேரத்தில் புத்தி ரேகை பள்ளமா இருக்கும், அழுத்தமா இருக்கும். அவர் கற்பனை பண்ணினே இருப்பார். புத்தி ரேகையில அழுத்தமா பள்ளமா இருக்கும். அப்படியே அந்த பள்ளமா இருந்தனா கற்பனை ஆதிக்கும். போயினே இருப்பார், பஸ்ல போயினே இருப்பார், கையை பிடிச்சின்னு அப்படி இல்லாத எல்லாம் பண்ணுவார். எங்க போற மாதிரி, ஏதோ பண்றாரு, ஜெயிக்கிற மாதிரி, ஏதோ அடிச்சிற மாதிரி, ஏதோ பணக்காரன் ஆகிற மாதிரி, ஏதோ சாதனை பண்ற மாதிரி, இவர் பெரிய தலைவர், பதவி வந்துடுற, புகழ் வந்துடுற மாதிரி, ஏதோ புதையல் கிடைக்கிற மாதிரி, ஏதோ ஜெயிச்சிடுற மாதிரி, ஏதோ ஒரு எடுக்கிற கால ஜெயிச்சிற மாதிரி. ஆக முதல்ல போனா யாரோ எதிரி இவரை தாக்குற மாதிரி, தாக்கி அவனை வீழ்த்துற மாதிரி, அதாவது ஏதாவது ஒரு கற்பனை பண்ணிட்டே இருப்பாரு. தேவையில்லாத கற்பனை எல்லாம் இருக்கும். புத்தி ரேகை மட்டும் அழுத்தமா பள்ளமா இருந்தனா புத்தி ரேகை. அதே நேரத்தில் புத்தி ரேகையில சிறு கிளைகள் மேல் நோக்கி இருந்தனா குருமேட்டை நோக்கியோ, சனி சூரிய மேட்டை நோக்கியோ, புதன் மேட்டை நோக்கியோ புத்தி ரேகை கிளைகள், அந்த கிளைகள் மேல் நோக்கி இருந்தனா மேன்மையான புத்தி இருக்கும். அறிவு, திறமை, ஆற்றல் எல்லாம் செயல்படும், நல்ல எதிர்கால சிறப்படையும். அதே நேரத்தில் வெட்டுப்பட்டு அந்த காலகட்டத்தில் பிரச்சனைகள் ஏற்படும். எந்தெந்த காலகட்டத்தில் புத்தி ரேகைகள் வெட்டுப்பட்டு இருக்கோ அந்த காலகட்டத்தில் மனசு புத்தி சரியா வேலை செய்யாது. ஒரு புத்தி ஒரு குழப்பமான புத்தி ஏற்படும். அதால மன நிம்மதி கெட்டுவிடும், வியாபாரத்தில் நஷ்டமாயிடும், குடும்பத்தில் அமைதி கெட்டுவிடும், தேவையில்லாத மனசஞ்சல் ஏற்படும், தன்னை பயம் வரும், இனம் புரியாம பயம் வரும். எதுக்கு பயப்படுறன்னு தெரியாது. ஏதாவது ஒரு சின்ன ஒரு காரியத்தை செய்துட்டு இந்த காரியத்தில் நமக்கு பிரச்சனை வருமோ, இதால நமக்கு எதனா கெட்ட பேர் வருமோ, இது மாதிரி ஏதாவது ஆயிடுமோ, அது ஆயிடுமோ, ஏதோ உடம்பு சரியில்லை, அவங்களுக்கு எதனா ஆபத்து வந்துருமோ, அதாவது போனா ஆப்போசிட்டான சிந்தனை வரும். எதையுமே போனா இந்த ஆப்போசிட்டான சிந்தனை ஒரு ஏற்பட்டு என்ன ஆகும்னா ஒரு மனசஞ்சலத்தை கொடுக்கும். எதிர்மறையாக சிந்தனை பண்ணுவாங்க. இதுக்கெல்லாம் மூல காரணம் கிரக தோஷங்கள் தான். எந்த விதமான கிரக தோஷங்களா இருந்தாலும் ஜாதகமே இல்ல, முகத்தை பார்த்தோம், கைரேகை பார்த்தோம், நீ எதுக்காக வந்துறீங்க, ஏன் வந்துறீங்க, என்ன பிரச்சனைக்காக வந்துறீங்க என்பதை நீங்க சொல்லாமலேயே நேரில் பார்த்தது போல் பளிச்சென்று பலன் சொல்லி சகலவிதமான தோஷம் நிவர்த்தி செய்து அதிர்ஷ்டமடைந்ததுக்கு சமமாக அதிர்ஷ்டமடை செய்வதால் அனைவரும் எங்கிட்ட பயணிறாங்க. அதே போன்று புத்தி ரேகையில் போனா புத்தி ரேகை கிளை கீழ் நோக்கி இருக்கும். அந்த புத்தி ரேகையில் கீழ் நோக்கி கிளைகள், சின்ன சின்ன கிளைகள் கீழ் நோக்கி இருக்கும். இப்ப பார்த்தாலும் ஆனா இருந்தா என்ன செய்வாரு, மனைவி பேர்ல இப்ப பார்த்தாலும் சந்தேகப்படுவார். உக்காந்தா குற்றம், எழுந்தா குற்றம், அங்க போனா குற்றம், இங்க போனா குற்றம். அதாவது ஒரு பெண்ணா இருந்தா கணவன் மேல சந்தேகப்படுவாங்க. ஆக மொத்தம் ஒரு ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் தான் குடும்பத்தில் குழப்பத்தை உருவாக்கிடுவாங்க. அவங்களால நிம்மதியா வாழவே முடியாது. எப்ப பார்த்தாலும் பிரச்சனை, அடுத்த மூலியமா பிரச்சனை வந்துடும். எப்ப பார்த்தாலும் தாழ்வு மனப்பாடு வந்துடும். அதாவது போனா இழந்தது நினைச்சு அப்படியே துக்கப்படுவாங்க. எப்ப பார்த்தாலும் மேற்கொண்டு வெற்றிக்கான முயற்சி பண்ண மாட்டாங்க. இழந்தது நினைச்சு அதே துக்கமா இருந்து கட்சியில போனா ஆயில் கூட வீணா கழிச்சுப்பாங்க. காலம் முழுது வீணா கழிச்சுவாங்க. ஒரு லாட்டரி சீட்ல வரும், அது வரும், இது வரும், இப்படி பணம் போட்டா அந்த பணத்தை வரும், அப்படி ஏதாவது ஒரு சிந்தனை பண்ணுவாங்க. கற்பனை பண்ணி தன் வாழ்நாள வீணா கழிச்சுப்பாங்க. இதுதான் காரணம், தோஷங்கள் தான். அந்த புத்தி ரேகைகள் ஏற்படக்கூடிய அந்த தோஷம் நிவர்த்தி பண்ணா அந்த புத்தி ரேகை சரியா இருக்கும், ஒன்றுபட்டு கூடிடும். அப்ப அந்த புத்தி ரேகை கிளைகள் எல்லாம் மறைஞ்சிடும். அதாவது புத்தி ரேகை மறையும், சில எல்லாம் மறையுங்க, எல்லாம் முக்கியமாக கவனிக்கணும். சில ரேகைகள் போனா வெட்டுப்பட்ட ரேகைகள் ஒன்னா கூடிடும். நிறைய பேர் சொல்லுவாங்க கை ரேகை மாறாதுன்னு. கை ரேகை போனா வெட்டுப்பட்ட ரேகைகள் வளரும், வெட்டுப்பட்ட ரேகை கூடும், புத்தி ரேகை வளரும், வளர்ச்சி அடையும். நம்ம எப்படி செயல்பாடுகள் எப்படி இருக்குதோ நம்ம புத்தி ரேகை திறமை பரிகாரங்கள் என்னென்ன பரிகாரம் செய்யணுமோ அதுக்கேற்ற மாதிரி புத்தி ரேகை வளர்ச்சி அடையும். அப்ப அந்த பரிகாரத்து மூலமா வளர்ச்சி அடைஞ்ச உடனே நல்ல அறிவு திறமை மேம்படும், நல்ல வசதியாகலாம். ஆக மொத்தம் புத்தி ரேகையை கொண்டுதான் எதிர்கால சிறப்படையும். அதே போன்று புத்தி ரேகை ரெண்டு பிரிவு இருக்கும், ரெண்டு பிரிவா இருக்கும். மேல் நோக்கி ஒன்று இருக்கும், கீழ் நோக்கி இருக்கும். ஆக மொத்தம் கற்பனை ஆதிக்கம் உள்ளவராக இருப்பார். புதன் மேட்டை நோக்கி ஆதிக்கம், செல்வம், சிறப்பு, அறிவு திறமை மேம்படும். 3 ரேகை தெய்வ சக்தி இருக்கும். புத்தி ரேகையில 3 பிரிவா இருக்கும். ஒன்று மேல் நோக்கி, ஒன்று கீழ் நோக்கி, ஒன்று நேர அங்காரக மேட்டை நோக்கி இருக்கும். அப்படி இருக்கும்போது அவர் எப்படிப்பட்ட அறிவு திறமை, ஆற்றல், நல்ல செல்வ சிறப்பு ஏற்படும். அதே நேரத்தில் அதுல ஒரு முக்கோண குறிமா இருக்கும். அதுல ஒரு முக்கோண குறி மாதிரி ஒரு தீவு குறிமா இருக்கும். புத்தி ரேகை கடைசியில அவருக்கு அறுவை சிகிச்சை ஏற்படும். அதாவது போனா மர்மமான பகுதியில அறுவை சிகிச்சை ஏற்படும். வயிற்று சம்பந்தமா கர்ப்பப்பை சம்பந்தமா ஆனா இருந்தானா அது மாதிரி சம்பந்தமான ஒரு தொடர்புகள், தேவையில்லாத பிரச்சனைகள், மர்மமான நோய், அதன் மூலமா ஒரு அறுவை சிகிச்சை கண்டிப்பா ஏற்படும். அதாவது புத்தி ரேகை கீழ்பாகத்துல, அதாவது செவ்வாய்மேட்லயோ அல்லது சந்திரமேட்ல புத்தி ரேகை இருந்தாலும் அதுல தீவுக்குரியமா இருந்தா கண்டிப்பா பிரச்சனைகள் ஏற்படும். அறுவை சிகிச்சை, புத்தி குழப்பம், மன நிம்மதி, சொத்து பத்து இருந்தா வாதமும் வழக்கு இருக்கும். இது போன்ற பிரச்சனைகள் இந்த பரிகாரத்து மூலமா நிவர்த்தி பண்ணா அந்த ரேகைகள் மறைய ஆரம்பிக்கும். அதுதான் மிக முக்கியமானதுதான். புத்தி ரேகை தான் ஒரு மனிதனுடைய எதிர்காலத்தை துல்லியமா சொல்லக்கூடியது. அது மட்டும் இல்லாம இந்த புத்தி ரேகை வெட்டுப்பட்டு இருக்கும், துண்டு துண்டா இருக்கும். எத்தனை 3 துண்டு 4 துண்டா இருக்கும். அந்த துண்டுப்பட்ட காலகட்டங்கள்லாம் குடும்பத்துல மன அமைதி குறையும். ஏன் விபத்துகளோட ஏற்படலாம், ஆபத்துகள் ஏற்படும், எதிர்பாராம மரணங்கள் கூட ஏற்படலாம். அப்ப புத்தி ரேகை பிளவுக்கு காரணம், பிளவுபட்டு இருந்தாலும் இன்னொரு ரேகை பாதுகாப்பு ரேகை ஒன்னு பக்கத்திலே இருக்கும். அந்த பாதுகாப்பு ரேகை தான் ஆபத்து வந்தாலும் விலகிடும். பாதுகாப்பு ரேகை இல்லாம ஒரு ரேகை வெட்டுப்பட்டிருந்தாலும் அந்த வெட்டுப்பட்டதிலிருந்து மேல இருந்து ஒரு ரேகை, புத்தி ரேகை ஒரு தொடர்ந்து இருந்தா எந்த விதமான ஆபத்துகளும் வந்தாலும் விலகிடும். அதுதான் மிக முக்கியமானதுதான். பொதுவா பதவி, புகழ், அந்தஸ்து ஒருத்தர் இல்லைன்னு வச்சீங்களேன், நல்லா கவனிக்கணும். இது 100% உண்மை. ஒருத்தர் வறுமை அதிகமாகுது, பதவி போயிடுச்சு, நல்ல ஒரு பெரிய ஒரு பதவி இருந்தாரு, பதவி போயிடுச்சுன்னா அதாவது போன ஆயுள் ரேகையிலிருந்து சுக்கிரமேடு, அதாவது கட்டை விரல்ல ஒரு ரேகை
துண்டு 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 துண்டா வைப்போம். அந்த சுக்கரமேட்டை வந்து அப்படியே பாதிய பள்ளமாக்கிடும். சுக்கரமேட்டை பள்ளமாக்கி ஆயுள் ரேகை வரலும் போயிடும். அந்த ரேகை இங்கிருந்து ஒரு ரேகை ஆரம்பிச்சு கட்டை வரல இருந்து ஒரு ரேகை ஆரம்பிச்சு ஆயுள் ரேகை தொடும். அப்படியே அழுத்தமா தொடும். நீட்டா துண்டு துண்டு துண்டா தொட்டுனா கடங்காரம் அதிகமாயிடும். கடன் வட்டி கட்ட முடியாது. கடன் சுமை அதிகமாயிடும். மனக்குழப்பம் அதிகமாயிடும். குடும்பத்தில் நிம்மதி இருக்காது. இது முக்கியமா பாருங்க. இது வந்து உண்மையா பொய்யா நீ வேணா விசாரிச்சு பாருங்க. ரேகை ஜோதிடே பாருங்க. இது ஜோசியம் சொல்றது உண்மையா பொய்யா? அதான் நிறைய பேர் ஜோதியமே தெரியாம ஜோசியம் சொல்லுவாங்க. ஜோசியமே தெரியாது, ஜோதிடமே தெரியாது வந்து போனா ஏதாவது போர்டு ஒன்று போட்டுன்னு ஒரு ஜோசியம் சொல்லுவாங்க. மக்களை தயவுசெய்து ஏமாந்துடாதீங்க. உண்மையான ஜோதிடம் தான் இது. உண்மையா பொய்யா நான் சொல்றது பாருங்க. விளக்கமா சொல்றேன். ரேகையெல்லாம் பத்தி சொல்லி உங்களுக்கு தெரியாதுன்னா விளக்கமா சொல்றேன். ஒரு கட்டவில இருந்து ஒரு ரேகை உருவாகும். ஒரு ரேகை உருவாகி அப்படியே சுக்கரமேட்டு அப்படியே அழுத்தமா இருக்கும். ஒரு அழுத்தமா ஒரு பள்ளமா ஒரு ரேகை உருவாகி அந்த ஆயுள் ரேகையில் அப்படியே தொடும். அந்த ஆயுள் ரேகை தொட்ட உடனே சஸ்பெண்ட், அதாவது ஒரு சஸ்பெண்ட் ஆயிடுவார். ஒரு கவர்மெண்ட்ல வேலை இருந்து சஸ்பெண்ட் ஆயிடுவார். அல்லது ஒரு சொந்த தொழில் லாஸ் ஆயிடும். ஆக மொத்தம் மன நிம்மதி இருக்க, காதல் தோல்வி ஆயிடும். இனமுறையா மனசு வந்திருக்கும். இனமுறையா பயம் இருக்கும். எதிர்பார்ப்பு நஷ்டம் ஏற்படும். எதிர்பார்ப்பு கட்டம் ஏற்படும். மன அமைதி குறைஞ்சிடும். நல்லா இருந்த மனுஷனுக்கு அலைச்சல் அதிகமா இருக்கும். ஒரு வெளிநாட்டு போய் கூட பணம் சம்பாதிக்க முடியாது. அயல்நாட்டுல கூட பணம் சம்பாதிக்க முடியாது. அயல்நாட்டு போயும் கஷ்டப்படுவார். இதுக்கெல்லாம் மூல காரணம் சுக்கர ரேகை. கட்டைவிரலிருந்து ஒரு ரேகை சுக்கரமேட்டை துளைத்துக் கொண்டு ஆயுள் ரேகையில் கூடியிருந்தால் அதால குடும்பத்துல அமைதி கெடும். மன சஞ்சலம் ஏற்படும். இனம் புரியாம பயம் ஏற்படும். நஷ்டங்கள் ஏற்படும். விபத்துகள் ஏற்படும். அப்ப அது பரிகாரத்து மூலமா அந்த தோஷத்தை நிவர்த்தி பண்ணா எதிர்காலம் சிறப்படையும். அது மட்டும் இல்லாம இந்த ஆயுள் ரேகை வந்து போன தடித்து இருக்கக்கூடாது. அதாவது ஒரு தாம்பு கயிறு மாதிரி, தாம்பு கயிறு திருச்சா எப்படி இருக்கும்? தாம்பு கயிறு திருச்ச தாம்பு கயிறு எப்படி இருக்கும்? அது மாதிரி வரியா இருக்கும். அந்த வரியான காலத்துல ரொம்ப சிரமப்படுவாங்க. ரொம்ப சிரமப்படுவாங்க. இளமையில 25 வயசு 30 வயசுல சிரமப்படுவாங்க. ஒரு 45 வயசுல சிரமப்படுவாங்க. அப்ப அந்த ரேகை பள்ளமா அழுத்தமா இருக்கும். அதுல வந்து போனா ஒரு நல்லா கவனிக்கணும். அந்த அதாவது ஆயுள் ரேகையில வந்து போனா ஒரு பள்ளமா அழுத்தமா இருந்ததுன்னா அந்த காலகட்டத்தில் நஷ்டங்கள் ஏற்படும். மன சங்கங்கள் ஏற்படும். அந்த ஆயுள் ரேகையில கருப்பா ஒரு வலக்குறிமா இருக்கும். அந்த வலக்குறினா ஏதாவது ஒரு தேவையில்லாத மனைவி இல்லாம மற்ற பெண்கள் விஷயத்துல தலையிட்டு அந்த பெண்ணால ஏமாற்றப்படுவார். கட்சியில ஏமாற்றி ஒரு வெளியே அனுப்பிச்சிடுவாங்க. அவமானப்பட அசிங்கப்படுவார். இந்த ஆயுள் ரேகை வந்து நல்லா கவனிக்கணும். ஆயுள் ரேகை சுக்கரமேட்ல ஒட்டினா மாதிரி எந்த அளவுக்கு ஆயுள் ரேகை அதாவது வந்து போனா சுக்கரமேடு பெருசா இருக்குதோ எந்த அளவுக்கு மிக பிரமாதமா